எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே டிராஃபிக் ரெகுலேஷனை பத்தி எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இங்க இந்த ஒரு ஏரியா பாத்தீங்க அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னாலே நல்லா தெரியும். சிக்னல் எல்லாம் சின்ன சின்னலா இருக்கிறத பார்க்க முடியும். ரோடுங்கெல்லாம் நேரோவா இருக்கிறத பார்க்க முடியும் உங்களால. இங்க பாத்தீங்கன்னா நிறைய பசங்க குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கிறது உங்களால பார்க்க முடியும். ஸோ இதுல டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பத்தி குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டைமண்டாக இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் இந்த மாதிரி பெடஸ்ட்ரியன் வாக்வே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து குழந்தைங்களுக்கு இது உள்ளே வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அதாவது நம்ம டெஸ்ட் ட்ராக் சொல்லுவோம் இல்லைங்களா? இது வந்து ஆக்சுவலாக டெஸ்ட் ட்ராக் கிடையாது. இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டுமே கற்றுக் கொடுக்கறதுக்காக அவங்க வந்து இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க பாருங்கள். குழந்தைங்க அவங்க வந்து இதில் ப்ராக்டிஸ் பண்ணி இதில் எப்படி ரோடு ரெகுலேஷனு ரோடு ரூல்ஸை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இது மூலிமா தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க இது ஒரு டீ ஜங்ஷனு, இங்கே பள்ளி குழந்தைங்க வந்து கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இங்கே ஸ்லோ பண்ணி வருவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் தொமாரேன்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா? இங்கே வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குழந்தைங்க வந்து இந்த இடத்துல நின்றுட்டு அதுக்கப்புறமா இந்த ரோடில் போயிட்டு எங்கேஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் பாருங்கள், ரெட் இருக்குது இல்லைங்களா? ரெட்டுன்றதுனால குழந்தைங்க நிற்கிறாங்க. இப்போது க்ரீன் போட்டவுடனே பசங்கள்லாம் மூவ் ஆவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 8. ஸோ இங்கே 8 பார்த்தீங்கன்னா இங்கேயுமே 8 இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இங்கே பாருங்கள் 8 போட்டிருக்காங்க பாருங்கள், எந்த டைரெக்ஷனில் எப்படி போய் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில குழந்தைங்க 8ல் போகாமல் குறுக்கு வழியில் இப்படி போயிட்டுருக்குறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இதுக்காக எவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு டெஸ்ட் ட்ராக்னா இதை விட இன்னும் சூப்பராக இருக்கும். அதை விட சின்ன மாடல் அப்படின்னு சொல்லலாம் இது. இப்போ இதுலேயே வந்து குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே கற்றுக்குறாங்க எங்கே எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக எவ்வளோ செலவு பண்ணி சிக்னல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், ரியல் டைம் சிக்னல் இதெல்லாமே. ஸோ அந்த மாதிரியான சிக்னல்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணிங்க பாருங்கள். இங்கே ரெட் எரியுது. ஸோ இதுக்காக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கு பாருங்கள் மழை நீர் வடிகால்லாம் இந்த ஒரு ரோட்டுக்கு எதனா தேவைன்னு அவசியமா? ஈஸியாக வடிஞ்சிரும். அதுக்கு கூட பாருங்கள் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் டிராஃபிக் ரெகுலேஷனை பற்றியும் இந்த ரூல்ஸை பற்றியும் சொல்லி கொடுத்து சின்ன வயசுலேருந்தே வளர்க்கும்போது இவங்க ரோட்டில் போகும்போது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓகே இங்கே நம்ம நின்று போகணும், இங்கே நம்ம இப்படி கிராஸ் பண்ணோம் அப்படின்ற விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால் இன்னும் வளர்ந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது இயற்கையாகவே இந்த மாதிரியான டெஸ்ட் ட்ராக்குங்களை ஓட்டி பழகிற காரணத்தினால அவங்களுக்கு என்ன சொல்கிறது, இயல்பாகவே இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்ற விஷயங்களை வந்து கிளியராக தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குழந்தை பச்சை கலர் இருக்குது நின்ட்டாங்க. ஆனால் இருந்தாலுமே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ் கிராங்க்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் எஸ்ஸு. ஸோ இந்த மாதிரியான கிராங்க்குங்க மூலிமா அழகாக பசங்க ஓட்டி கற்றுக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுதுங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. இதுக்காக இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்களான்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஒரு மாடல் ரென்ஷூ அப்படின்னு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற ட்ராக் மாதிரி வச்சு அதில் நிறைய விஷயங்களில் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள்லாம் வந்து உள்ளுக்குள்ளேயே ஹையர் பண்ணுறதுக்குலாம் நம்மளுக்கு வச்சுருக்குறாங்க. ஸோ இங்கேயே ஹையர் பண்ணிவிட்டு இதில் வந்து பெட்ரோல்கள் அங்கே வராங்க பாருங்கள். அது பெட்ரோல்கள் வந்து கூட வந்து எப்படி ஓட்டணும் அப்படின்றத இங்கே வந்து சொல்லி கொடுக்குறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு இடம் இல்லைங்களா? குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தானே நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்கள் வளர்ந்து வரும்போது இந்த விபத்துக்கள் குறையிறதா இருக்கட்டும், இந்த ரோடு ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், அது அவங்களோட சின்ன வயசுலேருந்தே இயற்கையாக பதிஞ்சு ஒரு சிறப்பான ஒரு கட்டமைப்பு உருவாக்க முடியும் அப்படின்றதுல ஒரு மாற்று கருத்து இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கருத்துரை பகுதியில் தவறாமல் பதிவு பண்ணுங்கள்.